ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு நம்ம ஊருக்கு நாகம்மா கோயில்ல கெடா வெட்டுறாங்க. கெடா வெட்டும் போது அந்த சாப்பாட்டுல அந்த பல்லருக்கு விஷத்தை கலந்துட்டா. இதனால எல்லா குழந்தைகளும் வாங்கிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல அந்த நாகம்மா கோயில்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பசங்களா, இன்னைக்கு நாகம்மா கோயில்ல கெடா வெட்டுறோம். எல்லா ஆடுகளையும் நல்லா வளர்த்திருக்கீங்களா? கெடா வெட்டுறதுக்காக ஆடுகளா தயாரா இருக்கா? எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிட்டு வரணும். வாங்க கருப்புசாமி ஐயா, நீங்க தான் கெடா வெட்டணும். வழக்கமா நீங்க தானே கெடா வெட்டுவீங்க. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் நீங்க தான் கெடா வெட்டி கொடுக்கணும். அதுக்கு என்ன, ஜாம்னு கெடா வெட்டிடுவோம். கருப்புசாமி அப்பதான் கெடா வெட்டி சோறு போடுவீங்க. ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கெடா வெட்டுங்க. சரி தம்பி, சீக்கிரமே கெடா வெட்டிடலாம். நீங்க போய் கெடாவெல்லாம் புடிச்சிட்டு வா போ. டேய் கார்த்தி, நாகம்மா கெடா வெட்டுறது முக்கியமா, நீ சோறு திங்கிறது முக்கியமா? எப்ப பார்த்தாலும் சோறுனே இருக்கேன். கோயில் வீட்டுல இருக்கிற கருப்புசாமி முதல்ல அருவா கொண்டு வர சொல்லுங்க. கருப்புசாமி போய் கோயில் வீட்டுல இருந்து அருவா எடுத்து வந்துட்டாரு. பசங்களா இங்க பாருங்க, அருவா எடுத்து வந்துட்டேன். இதுலதான் நம்ம பூஜை பண்ணி வெட்டணும் இன்னைக்கு. அருவா சமையல் செய்யற பாத்திரம் எல்லாத்துக்கும் வச்சு பூஜை பண்ணாங்க. பசங்களா, பூஜை எல்லாம் தயாரா இருக்கு. சீக்கிரம் அந்த ஆடுகளை புடிச்சிட்டு வாங்க. ஆடுக்கு பூஜை பண்ணி எடுத்து கெடா வெட்டுறதுதான். பரவாயில்ல, 2 ஆடு நல்லா வளர்த்திருக்கீங்களே. இந்த 2 ஆடு வெட்டிடலாம். பூசாரியா வந்து மாலை போடுங்க. பிடிச்சு வந்திருக்கேன் நான். பாத்தியா எவ்வளவு பெரிய கடை வளர்த்திருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் வெட்ட போறோம். நான் கடந்து 2 மாசமா தான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். நீங்களா ரொம்ப நாளா வளர்த்துறீங்களா? சரி வாங்க, சீக்கிரம் போய் இடம் வெட்டலாம். டேய் கார்த்தி, என்னடா அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் மஞ்சள் தண்ணி ஊத்தி ஆட்டை வெட்டுங்க. அந்த பல்லருக்கு எப்ப வேணாலும் வந்து நம்மள ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடுவா. பூசாரி மஞ்சள் தண்ணி எடுத்து அந்த 2 ஆட்டுக்கு ஊத்துனாரு. குட்டி கருப்புசாமி, எங்கடா 2 ஆடுமே துளுக்க மாட்டேங்குது? ஏதாவது தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்களா? ஆடு துளுக்காம இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்க. அம்மா நாகம்மா தாயே, என்ன ஆச்சு? இப்படி சீக்கிரம் துளுக்க விடுங்க, பிள்ளைங்க எல்லாம் பசியில இருக்காங்க. பூசாரி, ஆடு ரொம்ப நேரம் ஆகி துளுக்கவே மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. கருப்புசாமி, அந்த அம்மனோட திண்ணீர் எடுத்து கொண்டாந்து 2 ஆட்டு மேலே போடுங்க. அந்த அம்மனோட கைப்பட்ட மாதிரி 2 ஆடு துளுக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போங்க. அவ்வளவுதான் ஐயா, நான் இப்பவே போய் அம்மனோட திண்ணீர் எடுத்து கொண்டாந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமி போய் அந்த அம்மனோட திண்ணீர் எடுத்து கொண்டாந்து 2 ஆட்டுக்கு போட்டாரு. அம்மன் திண்ணீரை போட்ட உடனே 2 ஆடுமே துளுக்கிருச்சு. இங்க பாருங்க, துளுக்கிருச்சு. அப்பாடா, நான் எங்க துளுக்காம போயிருமேன்னு நினைச்சு ஒரே பயமாயிருச்சு. கருப்புசாமி வந்து வெட்டுங்க ஆட்டை. பெரிய கருப்புசாமி வந்து குட்டி கருப்புசாமி ஃபர்ஸ்ட் மாலை போட்டாரு. அடுத்தது பூசாரியை வந்து கருப்புசாமிக்கு மாலை போட்டாரு. மாலை போட்ட உடனே கருப்புசாமிக்கு சாமி வந்துருச்சு. சாமி ஆடிக்கிட்டே அப்படியே போனாரு. கத்தி எடுத்தாரு. சரியான நேரம் வந்துருச்சு. கருப்புசாமிக்கு சாமி வந்துருச்சு. ஆட்டை இழுத்து பிடிங்க. ஆட்டை அப்படியே வெட்டிட்டாரு. அப்படியே அடுத்த ஆடு வந்துச்சு. அடுத்த ஆடை நல்லபடியா வெட்டிட்டாரு. பூசாரி ஐயா வெட்டின உடனே அந்த கத்தியை கழுவி கொண்டு போய் அம்மன் சன்னதியிலே வச்சுட்டாரு. இந்த ஆட்டை கொண்டு போய் நான் உரிச்சு கொண்டுட்டு வரேன். அதுக்குள்ள எல்லாம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைங்க, சமைக்கலாம். அடுப்பு பத்த வச்சனே 2 குண்டாவை எடுத்து வச்சுட்டாங்க. கறி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமையல் ஆரம்பமாச்சு. என்னடா சமைக்கிறீங்களா? நீங்க மட்டும் சந்தோஷமா கடா வெட்டுறீங்க, எனக்கு அது பிடிக்கல. இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. அந்த ஆளக்கொல்லி விஷத்தை இந்த சமையல்ல கலந்து விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளக்கோல விஷத்தை அந்த சமையல்ல கலந்து விட்டுட்டா. பாக்கிறதுக்கு பிரியாணி சூப்பரா இருக்குது. இறக்கி வச்சிருங்க. சீக்கிரம் சாமி படையல போடுங்க, அப்புறம் சாப்பிடுவோம். அந்த பாத்திரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த சாமிக்கு படையல் போட்டாங்க. அம்மா நாகம்மா, நாங்க வெட்டின கெடா வெட்ட ஏத்துக்காங்க. உனக்கு படையல் வெட்டி பூஜை பண்ணிருக்கோம். தயவு செய்து இந்த படையலை ஏத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையல் மட்டும் எடுத்து கொண்டு போய் சிலை முன்னாடி வச்சாரு. அந்த படையல் எப்பவுமே அந்த அம்மனுக்கு தான். இந்த அம்மன் நாகம்மன் தாயே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாகப்பம்பு வருது. மெல்ல மெல்ல வந்து அந்த படையலை சாப்பிடுது. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் படையல போட்டு சாப்பிடுவோம். பசிக்குது ரொம்ப. அந்த படையல் எடுத்து வச்சு இப்ப எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் சோறு
சோறு வைக்கிறேன், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, விரதம் பண்றவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஆட்டுக்கறியில நிறைய இருக்கு, எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்க. மீனா நீ தான் நிறைய சாப்பிடுவீல, சாப்பிடு. சூப்பரா இருக்கே ஐயா. டேய் கார்த்தி செம டேஸ்டா இருக்குடா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. இனிமேல் தான்டா தெரிய போகுது என்ன ஆக போறீங்கன்னு. எல்லாரும் விஷங்கி சாக போறீங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஒரு பொண்ணுக்கு லேசா தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன ரொம்ப நேரமா ஏதோ தலை சுத்துற மாதிரியே இருக்குது. கார்த்தி ஏதோ தலை சுத்துதுடா. டப்புன்னு மயக்கம் போச்சு. எனக்கும் தான் ரொம்ப நேரமா வாந்தி வாந்தியா வருது. என்னால முடியல அம்மா, என்னாலே முடியல, எனக்கு தலை சுத்துது. சில பார்த்தா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வாந்தி மயக்கணும், டப்பு டப்புன்னு மயங்கி விழுறாங்க. எல்லாரும் அந்த ஆழக்கால விஷத்தை சாப்பிட்டு எல்லா குழந்தைகளையும் அப்படியே மயங்கிட்டாங்க. பசங்களா என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க. எல்லாரும் ஒரு சேர மயங்கிட்டீங்க. எல்லாரும் சாப்பிட்ட உடனே தான் மயங்கிட்டாங்க. ஒருவேளை இந்த சாப்பாட்டுல ஏதாவது கலந்துருக்குமோ? கருப்பசாமி போய் அந்த சாப்பாட்டை மோந்து பார்த்தாரு. இந்த சாப்பாட்டுல கலந்துருக்கு விஷம். இது சாதாரண விஷம் இல்ல, எப்படி பத்திரமா தானே வச்சிருந்த, யாரு கலந்தா? அந்த ஆழகால விஷமே இந்த சாப்பாட்டுல யாரோ கலந்துட்டாங்க. இனிமேல் இந்த குழந்தைகளை காப்பாத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. என்ன கருப்பசாமி, பதறாத பதறாத, நான் தான் அந்த ஆழகால விஷத்தை அந்த சாப்பாட்டுல கலந்தேன். ஏய் பல்லர்கி, உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் ஆமா, நம்ம கோயில் பாம்பு சாப்பிட்டுச்சு, அதுக்கு ஒண்ணுமே ஆகலையா? அது மட்டும் எப்படி? கோயில் பாம்பு சாப்பிட்டனாலதான் எல்லா குழந்தைகளும் சாப்பிட சொன்னேன். அங்கதான் இருக்கு அந்த பல்லர்கி. வந்தது கோயில் பாம்பு இல்லடா, நான் ஏவி விட்டேன். அந்த பல்லர்கியோட பாம்பு சாப்பிடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டதுன்னு நினைச்சு நம்பி நீங்க குழந்தை எல்லாம் சாப்பிட வச்சுட்டீங்க. ஏய் பல்லர்கி, உன்னை சும்மாவே விட மாட்டேன். இவளை அப்புறம் அழிச்சுக்கலாம். அந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆழகால விஷங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பூசாரி ஐயா, என்ன பண்றது சொல்லுங்க, ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, சீக்கிரம் நம்ம குழந்தைகளை எல்லாம் காப்பாத்தணும். பூசாரிக்கு அப்பதான் சாமி வந்துட்டு என் சன்னதிக்கு வந்து என் குழந்தைகளே அழிச்சிட்டாலாவோ, அவனை சும்மா விட மாட்டேன். அம்மா தாயே, எங்க குழந்தைகளை எப்படியாவது காப்பாத்துங்க. என் சன்னதிக்கு வந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆகாது. எப்பவே நான் காப்பாத்துறேன். அப்பதான் அந்த நாகம்மன்ல இருந்து வந்த சக்தி எல்லாம் குழந்தைங்க மேல படுது. குழந்தைங்க மேல பட்ட உடனே ஒவ்வொரு குழந்தைகளா எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அந்த விஷத்தை சாப்பிட்ட உடனே நெஞ்செல்லாம் வலிச்சுச்சு. இப்ப நல்லா ஆயிட்டோம். எப்படி எல்லாரும் பழச்சோம்? நானே பழச்சிட்டேன். காதி வாடா. ஆமாப்பா, சூப்பர் சூப்பர், நம்ம எல்லாரும் பழச்சிட்டோம். எல்லாமே அந்த நாகம்மாவோட செயல் தான். பசங்களா பாத்தீங்களா அதிசயம், அந்த நாகம்மனே வந்து உங்களோட விஷத்தை எல்லாம் எடுத்தாங்க. இப்ப சாப்பாட்டுல ஒரு பிரச்சனை இல்லை, இப்ப எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. குழந்தைங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.